அர்ஜென்டினா சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு இந்தியர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அர்ஜென்டினா தலைநகர் பியூனோஸ் அயர்ஸ் நகரில் உள்ள விமான நிலையத்திற்கு சென்ற பிரதமர் மோடியை அந்நாட்டு அதிகாரிகள் வரவேற்றனர். பின்னர் அர்ஜென்டினா வாழ் இந்தியர்கள் தேசிய கொடி ஏந்தியும் மோடி மோடி என்று முழக்கமிட்டும் உற்சாகம் அடைந்தனர். இந்தியர்களிடம் கலந்துரையாடிய பிரதமர் மோடி சிறுவர்களை தூக்கி கொஞ்சி மகிழ்ந்தார். அப்போது பிரதமர் மோடியை பரதம் ஆடி இந்தியர்கள் வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடிக்கு ராணுவ அணிவகுப்புடன் மரியாதை அளிக்கப்பட்டது. பிரதமர் மோடியை அர்ஜென்டினா அதிபர் ஜாவியர் மிலாய் கட்டி அணைத்து வரவேற்றார். பின்னர் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் குறித்து அவர்கள் கலந்துரையாடினர். அரசின் சேவைகளை மக்களின் இருப்பிடத்திற்கே சென்று வழங்கும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் முதல் முகாமினை கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகராட்சியில் முதல்வர் ஸ்டாலின் வரும் 15ஆம் தேதி தொடங்கி வைக்க உள்ளார். இத்திட்டத்தின் கீழ் நகர்ப்புறத்தில் 3768 முகாம்கள், ஊரக பகுதிகளில் 6232 முகாம்கள் என மொத்தம் 10,000 சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளன. இந்த முகாம்களில் நகர்ப்புற பகுதிகளில் 13 அரசு துறைகளைச் சேர்ந்த 43 சேவைகளும், ஊரக பகுதிகளில் 15 துறைகளைச் சேர்ந்த 46 சேவைகளும் வழங்கப்பட உள்ளன. இந்த முகாம்களில் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை பெறுவதற்கு தகுதியுள்ள விடுபட்ட மகளிருக்கு விண்ணப்பம் வழங்கப்பட உள்ளது. இந்த விண்ணப்பங்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் மட்டுமே வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 15ஆம் தேதி தொடங்கி நவம்பர் மாதம் வரை அனைத்து மாவட்டங்களிலும் இந்த முகாம்கள் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் எடப்பாடி பழனிசாமி கோவை மேட்டுப்பாளையத்தில் வரும் 7ஆம் தேதி முதல் தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். இதற்கான லோகோவை சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். பிரச்சார பாடலும் வெளியிடப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி வீடு வீடாக சென்று கதவை தட்டி உறுப்பினர்களை சேர்க்கும் அளவுக்கு திமுக சென்று விட்டதாக தெரிவித்தார். அங்கங்க இருக்கின்ற மக்கள் விருப்பப்பட்டு அந்த கட்சியில் உறுப்பினர் சேருவாங்க. ஆனா திமுக வீடு வீடா போய் கதவை தட்டி திமுகவில் சேர்ந்துக்குன்னு இன்னைக்கு போய் வீடு வீடா கதவை தட்டி உறுப்பினர் சேர்க்கின்ற அளவிற்கு திரு ஸ்டாலின் தலைமையிலான திமுக சென்று விட்டது என்பதுதான் நான் பார்க்கிறேன். கூட்டணி குறித்தும் முதல்வர் வேட்பாளர் குறித்தும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெளிவாக கூறிவிட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். கூட்டணி குறித்து தெளிவாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்கப்பட்டுகிறது. இந்த கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையேற்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் அவர்கள் தெரிவித்தார். மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் கூறிய பிறகு அதற்கு அடுத்தாற்போல் யார் பேசினாலும் அது சரியல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து. திருபுவனத்தில் போலீஸ் விசாரணையில் இளைஞர் அஜித்குமார் உயிரிழந்த விவகாரத்தில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட டிஎஸ்பி சண்முக சுந்தரம்
காவல் ஆய்வாளர் ரமேஷ்குமார் உள்ளிட்டோரிடம் நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் விசாரணை நடத்தினார். இவ்வழக்கு விசாரணையின் 4ஆம் நாளில் திருபுவனம் காவல் நிலையத்திற்கே நேரடியாக சென்று நீதிபதி விசாரணை நடத்தினார். முதலாவதாக இந்த வழக்கில் விசாரணை அதிகாரியாக உள்ள ADSP சுகுமாரிடம் விசாரணை நடைபெற்றது. இரண்டாவதாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட சண்முக சுந்தரத்திடம் 2 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடைபெற்றது. மூன்றாவதாக அஜித்குமாருக்கு விசாரணையின் போது வலிப்பு வந்து இறந்ததாக வழக்கு பதிவு செய்த IO அதிகாரி காவல் ஆய்வாளர் ரமேஷ்குமாரிடம் நீதிபதி விசாரணை நடத்தினார். இதனிடையே பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட DSP சண்முக சுந்தரம் விசாரணை முடிந்து சென்றபோது செய்தியாளர்கள் பேட்டி எடுக்க முயன்றனர். அப்போது சாலையில் பயணிகளுடன் வந்த ஒரு ஷேர் ஆட்டோவில் ஏறி சண்முக சுந்தரம் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். அரசு வேலைக்காக பதிவு செய்து காத்திருப்போரின் எண்ணிக்கையை வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை வெளியிட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி நிலவரப்படி வேலைக்காக பதிவு செய்து காத்திருப்போரின் எண்ணிக்கை 31,39,941 உள்ளது. இதில் ஆண்களின் எண்ணிக்கை 14,08,985 பெண்கள் எண்ணிக்கை 17,31,941 உள்ளது. மேலும் 46 வயது முதல் 60 வயது வரை உள்ளவர்களின் எண்ணிக்கை 2,26,218 60 வயதிற்கும் மேற்பட்டோரின் எண்ணிக்கை 8,791 உள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் குடமுழுக்கை ஒட்டி மேற்கு வாசல் கதவு 37 ஆண்டுகளுக்கு பின் திறக்கப்பட உள்ளது. முருகனின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூரில் முருகன் மூலஸ்தானத்தின் பீடத்தை விட உயரமாக இருப்பதால் மேற்கு வாசல் எப்போதும் அடைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் கந்த சஷ்டி நாளில் நடைபெறும் திருக்கல்யாணத்தின் போது மட்டும் இந்த வாசல் திறக்கப்படும் என சொல்லப்படும் நிலையில் பக்தர்கள் உள்ளே செல்ல அனுமதி கிடையாது. இதனிடையே வரும் 7ஆம் தேதி நடைபெறவுள்ள கோயில் குடமுழுக்கு விழாவுக்காக இந்த மேற்கு வாசல் திறக்கப்பட்டு அதன் வழியே கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட உள்ளது. மேலும் சுமார் 30 அடி உயரம் கொண்ட மேற்கு வாசல் கதவுகள் மற்றும் சுற்றுப்புறச் சுவர்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மகாராஷ்டிராவில் மராத்தி மொழியில் பேசாதவர்களை அடிக்க வேண்டிய அவசியமில்லை என்று மகாராஷ்டிர நவநிர்மாண் சேனா கட்சியின் தலைவர் ராஜ் தாக்கரே கூறியுள்ளார். மகாராஷ்டிராவில் 5ஆம் வகுப்பு வரை ஹிந்தி கட்டாயம் என்று வெளியிட்ட மும்மொழி கொள்கை அறிவிப்பை மாநில அரசு அண்மையில் வாபஸ் பெற்றது. இந்த அறிவிப்பை வரவேற்று உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா கட்சியும் ராஜ் தாக்கரே கட்சியின் மகாராஷ்டிர நவநிர்மாண் சேனா கட்சியும் இணைந்து மும்பையில் கொண்டாடின. கருத்து வேறுபாடு காரணமாக சிவசேனாவில் இருந்து பிரிந்து சென்ற ராஜ் தாக்கரே 20 ஆண்டுகளுக்கு பிறகு உத்தவ் தாக்கரேவுடன் இணைந்து ஒரே மேடையில் பங்கேற்று பேசினார். நிகழ்ச்சியில் பேசிய ராஜ் தாக்கரே மகாராஷ்டிராவில் மராத்தி மொழியில் பேசாதவர்களை அடிக்க வேண்டிய அவசியமில்லை என்றார். ஆனால் யாராவது வேண்டுமென்றே பிரச்சனை செய்தால் அவர்களை காதுகளுக்கு கீழே அடிக்க வேண்டுமென்றும் அவர் தெரிவித்தார். மேலும் யாரையாவது அடிக்க நேரிட்டால் அதனை வீடியோ எடுக்க வேண்டாம் என்றும் தொண்டர்களுக்கு ராஜ் தாக்கரே அறிவுறுத்தினார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு Z+ பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமிக்கு Y+ பாதுகாப்பு வழங்கப்படும் நிலையில் அவரது சென்னை மற்றும் சேலம் இல்லங்களுக்கு இமெயில் மூலம் அண்மையில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது. இதனிடையே வரும் 7ஆம் தேதியிலிருந்து தேர்தல் சுற்றுப்பயணத்தில் எடப்பாடி பழனிசாமி ஈடுபட உள்ள நிலையில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக Z+ பாதுகாப்பு வழங்க வேண்டும் என அதிமுக தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதனை ஏற்று எடப்பாடி பழனிசாமிக்கு Z+ பாதுகாப்பை மத்திய உள்துறை அமைச்சகம் வழங்கியுள்ளது. பாதுகாப்பு அணியில் 36 முதல் 55 பேர் வரை இருப்பார்கள். இவர்களில் குறைந்தது 10 பேர் கமாண்டோக்களாக இருப்பார்கள் என்றும் இந்த பாதுகாப்பு படைக்காக ஆண்டுக்கு 6 கோடி ரூபாய் செலவாகும் என்றும் தெரியவந்துள்ளது.
பெங்களூரு கேம்பே கவுடா விமான நிலையத்தில் ஏர் இந்தியா விமானத்தில் பைலட் மயக்கமடைந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பெங்களூருவிலிருந்து டெல்லிக்கு ஏர் இந்தியா விமானம் புறப்படுவதற்கு தயாராக இருந்தது. அப்போது விமானத்தின் காக்பிட்டில் அமர்ந்திருந்த பைலட் திடீரென மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. துணை விமானி துரிதமாக செயல்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. பைலட்டுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் தான் மயக்கம் ஏற்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது. பிறகு மற்றொரு பைலட் மாற்றி நியமிக்கப்பட்டு விமானம் தாமதமாக டெல்லி புறப்பட்டு சென்றது. எதிரி ட்ரோன்களை நடுவானில் அழிக்கக்கூடிய நவீன லேசர் ஏர்கிராப்ட் பாதுகாப்பு அமைப்பை ரஷ்யா வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது. செலவு குறைவான லேசர் தற்காப்பு முறையில் ட்ரோன்கள் போன்ற சிறிய வான் பொருட்களை நேரடியாக தாக்கி அழிக்க முடியும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இந்த தொழில்நுட்பம் எதிர்காலத்தில் விமான பாதுகாப்பு வளையத்தை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்க முடியும் என்று வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.